Hi students, இது உங்கள் ஆர்சிவா த எக்ஸல் ட்ரைனர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். சரியா? நீங்க ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ணோம்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பட்டன் இருக்கும், டேப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒயிட் கலர் பேஜ், ஒயிட் கலர் பேஜ்ல கோடு போட்ட மாதிரி ஷீட்டு, இந்த மாதிரி தான் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். இது என்ன பார்த்த உடனே ஒரு கன்ஃபியூஸ் மாதிரி இருக்கு. இத்தனை பட்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எதுக்கு என்ன ஏதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப எனக்கு வந்து ஏதோ ஒரு ஏலியன் ஷிப்புக்குள்ள போய் பட்டன்ஸ் நிறைய இருக்கு, நான் அது மாதிரி போய் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்குலாம். ஆனா இன்னைக்கு அதே எக்ஸல் வந்து எனக்கு வந்து என்னோட வேலையை ஈஸியாக்குது, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குது, என்னோட முன்னேற்றத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எக்ஸல் ஃபைலை எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்றத பத்திய கிளாஸ். இனி வர கிளாஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. நீங்க எக்ஸல் ஃபைலை ஹேண்டில் பண்றதுல ஒரு சூப்பர் கேப்டனா ஆவீங்க. ஒர்க் புக் அண்ட் சீட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒர்க் புக்ன்றது எக்ஸல் ஃபைல தான் நம்ம ஒர்க் புக்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதே எக்ஸல் ஃபைல்னா இது ஒரு புக் நம்ம சொல்லுவோம். உள்ள இருக்க பேஜஸ் பாத்தீங்கன்னா இதுல நம்ம பேஜஸ் இருக்குல்ல, அது மாதிரி அது வந்து ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஒர்க் புக்லயும் ஒரு நோட்ல பேஜஸ் இருக்க மாதிரி எக்ஸல் ஃபைல வந்து ஒர்க் புக்னு சொல்லுவோம். ஒர்க் புக்ல இருக்க கீழே சீட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சீட் 1, சீட் 2 இது மாதிரி இருக்குல்ல, இதை வந்து ஒர்க் ஷீட்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஒர்க் ஷீட் எதுக்காக கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெரிய அளவான டேட்டா மெயின்டைன் பண்றப்ப தனித்தனி எக்ஸல் வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கடையை எடுத்துக்கிடுவாங்க. கடையில வந்து ஸ்டாக் இன்வெர்ட் இருக்கும், எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு வரும், ஸ்டாஃபோட அட்டண்டன்ஸ் வரும், ஸ்டாஃபோட சேலரி வரும், அது போக வேற என்ன ஏதாச்சும் செலவு இருந்துச்சுன்னா அதையும் கனெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே தனித்தனியா வந்து நம்ம வந்து எக்ஸல் வந்து மெயின்டைன் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு ஃபைல போய் எடுத்து வைக்கிறது கஷ்டமா இருக்கும். இதே இது ஒரே ஃபைல்ல இப்படி தனித்தனி ஷீட் போட்டிருந்தோம்னா அடுத்தடுத்த ஷீட்லயே இருக்கும், நம்ம இது பாத்துக்கலாம் டக்குன்னு. இந்த ஷீட்டை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ஷீட் 1 இருக்கு, இதுல ஷீட் 1 இருக்கிறத வந்து நான் ரைட் கிளிக் பண்ணோம்னா இதுல நிறைய ஆப்ஷன் வரும். மூவ் பண்ணிக்கலாம், ரீநேம் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் புது ஷீட் வேணும்னாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதுல ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நம்ம கலர் கோட் கொடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. இதை ரீநேம் பண்ணா பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எனக்கு வந்து கடையில இருக்கப்ப எனக்கு வந்து இன்வெர்டர்னு அந்த இடத்துல வேணும்னா இன்வெர்டர்னு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ரிப்பன் அண்ட் டேப்ஸ் நீங்க நோட் பண்ணீங்களா? எக்ஸல் ஃபைல்ல நீங்க மேல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதான் சொல்லுவாங்க. மேல இருக்கா இந்த இதுதான் ரிப்பன்ஸ் சொல்லுவாங்க. இதுல இருக்க ஒவ்வொரு டேப் இதை எப்படின்னு ஒரு சிம்பிளா சொல்லவா? நீங்க ஒரு சமைக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு செய்ய போறீங்க. சாப்பாடு செய்யறதுக்கு நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க? பாத்திரங்கள் தேவைப்படும், காய்கறிகள் தேவைப்படும், என்ன செய்ய போறீங்களோ அந்த இதுக்கு உண்டான அரிசியோ கோதுமை ஆட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படும். அதை எந்த அளவுல போடணும், எப்போ போடணும், டைமிங் எப்போ போடணும், எந்த அளவுல இருக்கணும், கட் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து கரெக்டா பண்ணோம்னா தான் ஒரு சாப்பாடுன்றது ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுல இருக்க டூல்ஸ், இதுல இருக்க ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் வச்சுதான் நம்ம ரெடி பண்ற போற எக்ஸலை வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம ரெடி பண்ண முடியும். இதுல ஏகப்பட்ட டூல் இருக்கு, ரிபன்ஸ்ல வந்து ஏகப்பட்ட டேப்ஸ் இருக்கு. இது வந்து ஹோம் டேப், இதான் மெயினா எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுலதான் இருக்கு. போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் பண்றதுக்கு, கலர்ஸ் சேஞ்ச் பண்ண, செல்லோட கலர் சேஞ்ச் பண்ண, செல்லு உள்ள இருக்கு நம்ம டைப் பண்ற வேர்டோட ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு, ஃபாண்ட் சைஸ பெருசாக்குறதுக்கு, சென்டர் லெஃப்ட் கார்னர்ல மாத்துறதுக்கு, இந்த மாதிரி பேசிக் மோஸ்ட்லி பேசிக் இது வந்து இதுலயே வந்துடும். அந்த ஹோம் ரிப்பன்லயே வந்துடும். இன்சர்ட்ல அதே மாதிரி பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணணுமா அந்த இதுக்கு உண்டானது. மற்றபடி எக்ஸல் ஷீட்ல என்னென்ன சேர்க்கணுமோ, வெளியில இருந்து ஏதாச்சும் பிக்சர்ஸ் இல்ல சார்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த டேப் யூஸ் பண்ணுவோம். பேஜ் லேஅவுட்ன்றது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறப்ப நம்ம எப்படி வேணும், நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா, இல்ல போர்ட்ரேட்ல வேணுமா,
இல்ல எந்த பேஜ் ஒன்னாவது பேஜ் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து இது மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணுவோம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்ப. அப்ப வந்து இந்த டேபுக்குள்ள வந்து போனோம்னா நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் நம்ம எக்ஸல் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோமோ அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இதுல தான் இருக்கும். அடுத்து டேட்டா, அடுத்து அடுத்து வியூல வந்து என்னன்னா வியூ என்ன இதுன்னா நம்மளுக்கு இப்ப வந்து பேஜ் லேஅவுட்ல வந்து பிரிண்ட் அவுட்ல எப்படி வரணும்ன்றத பத்தி பார்த்தோம். வியூல எப்படின்னா நம்மளுக்கு இப்ப வியூ ஆகுதுன்றது வியூ ஆகுதுல இந்த வியூ ஆகுது எப்படி வியூ ஆகணும், ஃப்ரீஸ் பண்ணணுமா, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஜூம்ல இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜூம் 100% இருக்கா, 100%னா இவ்வளவு பெருசு இருக்கும். நம்மளுக்கு வியூ நம்மளோட வியூவுக்கு எப்படி எக்ஸல் இருக்கணும், நம்ம ஒர்க் பண்றப்ப எப்படி ஈஸியா கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், இல்ல இப்படி இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்தி யூஸ் பண்றதுக்காக இது யூஸ் ஆகிக்கணும். நேம் பாக்ஸ் அண்ட் ஃபார்முலா பார். நீங்க ஒரு எக்ஸல்ல எந்த செல்ல இருக்கீங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க இப்ப இருக்கீங்க எங்க இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்டிவ் செல்ன்றது என்னன்னா கர்சர் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கா, இதுல ஏகப்பட்ட செல் இருக்கு, ஆனாலும் பாக்ஸ் வந்து இந்த இடத்துலதான் இருக்கு. இதுதான் ஆக்டிவ் செல். இந்த ஆக்டிவ் செல் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல நேம் பாக்ஸ், இது பேர் தான் நேம் பாக்ஸ். நம்ம எந்த செல்லுல இருக்கோம், இப்ப ஆக்டிவ் செல் எந்த செல்லுல இருக்குன்றத இதுலதான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல எங்க இருக்குன்னா எஸ்ல 14 இருக்கு. இந்த இருக்கா எஸ்ல 14. இந்த இதுல வந்து அட்ரஸ் மாதிரி செல்லோட அட்ரஸ் மாதிரி, உதாரணத்துக்கு செல்லோட அட்ரஸ் மாதிரி இந்த செல் இந்த ஆக்டிவ் செல் வந்து இங்க இருக்கு அப்படின்றது மென்ஷன்ன்றதுக்காக இந்த நேம் பாக்ஸ் தான் பாத்துக்கலாம். அடுத்து இங்க பாருங்க ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பார் தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா இப்ப நம்ம ஒரு வேர்டு இங்க வந்து டைப் பண்றேன், நான் 16 போடுறேன்னு வச்சுக்கோங்க, இங்க டிஸ்பிளே வரும். இங்க ஆக்டிவ் செல்ல பண்ணோம்னா இங்க டிஸ்பிளே வரும். சரியா? இதே இது நான் ஒரு ஃபார்முலா இங்கக்குள்ள போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 60 × 2 போடுறேன். ஏன்னா இங்க காமிக்கிறது வந்து 120 அப்படின்னு தான் காமிக்கணும். ஆனா இதுல என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்றது எனக்கு தெரியணும்னா நாங்க கிளிக் பண்ணேன்னா இந்த ஃபார்முலா பார்ல தான் காமிக்கும். நமக்கு டைரக்டா டிஸ்பிளே வராது. டிஸ்பிளேல வந்து நமக்கு ஆன்சர் மட்டும் தான் வரும். ஆனா நான் அதுக்குள்ள என்ன ஃபார்முலா போட்டிருக்கேன்றத பாக்கணும்னா நீங்க வந்து ஃபார்முலா பார்ல போனாதான் தெரியும். இப்ப நான் இங்க கிளிக் பண்ணிருக்கேன், இங்க பாக்குறப்ப 60 இருக்கு, நான் 60 ஏன்னா இந்த ஃபார்முலாவும் நான் போடுறேன், அதனால டைரக்டா 60 தான் காமிக்குது. இங்க பாத்தீங்கன்னா இப்ப 120 நான் கிளிக் பண்றப்ப 120 இங்க டிஸ்பிளேல வருது. பட் ஆனா இங்க பாருங்க ஃபார்முலா பார்ல என்ன, நானா நாங்க ஃபார்முலா போட்டிருக்கேன்றதுனால இதுல பார்த்தாதான் கண்டுபிடிக்கவும் முடியும். ஃபார்முலா பார் எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்றேன்னா, ஃபார்முலா பார் இல்லாத எக்ஸல் வந்து ஒரு கால்குலேட்டர் உங்க கையில கொடுத்துட்டு இதுல கால்குலேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி. வெறும் ஒரு கால்குலேட்டர் கொடுக்குறவங்க கையில, ஆனா இது கால்குலேஷன் வராதுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா எப்படி இருக்கும்? அப்ப அது கால்குலேட்டரோட மதிப்பே இல்லை. அது மாதிரிதான் ஃபார்முலா பார்ன்றது எக்ஸலோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அது இருந்தாதான் எக்ஸல் வந்து நம்ம வந்து நல்ல அட்வான்ஸ் லெவல்ல யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா வெறும் டேட்டா ஸ்ட்ரக்சர் வெறும் டைப்பிங் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு கால்குலேஷனுமே அதை போடவே முடியாது. ஃபார்முலா பார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷீட், டாக்ஸ் அண்ட் ஸ்க்ரோல். ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க பாருங்க ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4 இப்படின்னு மாதிரி 3 4 இது இருக்கா. இப்ப வேணும்னா நான் ஆட் பண்ணிக்கலாம். இங்க இன்னொரு ஷீட் வேணும்னா ஷீட் 5 இருந்தா வந்துருச்சா ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். ஷீட் 1, ஷீட் 2 இது எதுக்காகனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டேட்டாவை மெயின்டைன் பண்றப்ப நம்மளுக்கு வந்து தனித்தனி எக்ஸல் வச்சோம்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எக்ஸல் போய் ஓப்பன் பண்ணி பார்த்து அதுல இருந்து டேட்டாவை எடுத்து இந்த கொண்டு வந்து இங்க இருக்க டேட்டாவை அங்க கொண்டு போய் இது நிறைய ரொம்ப நம்மளோட ஒர்க்கை வந்து ஈஸியா கரெக்டா நம்ம எக்ஸல் யூஸ் பண்றோம். அது எக்ஸல் யூஸ் பண்ணியுமே நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னா அது சரி வராது. அதுக்காக தான் இந்த ஷீட். இதுல நம்ம ஒவ்வொரு ஷீட்லயும் ஒவ்வொரு ஷீட் ஏற்கனவே சொன்னாப்புல ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க பேஜஸ் மாதிரி தான் இது. எக்ஸல் ஒரு புக்கோட ஒவ்வொரு பேஜஸ் தான் ஒரு ஷீட்டு. இது ஒவ்வொன்றும் ஒரு ஷீட், ஒவ்வொரு பேஜஸ் மாதிரி. இதுல நான் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா நான் இன்வெர்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஷாப் சொல்றேன், ஒரு பெரிய கடைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுல இன்வெர்ட் எடுத்துக்கு
இது வந்து எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு பாத்துக்கிறேன், ஸ்டாஃப் யார் யார் இருக்கா, அவங்க அட்டெண்டன்ஸ் என்ன, அவங்க சம்பளம் எவ்வளவுன்னு சொல்லி ஒவ்வொரு இதுலயும் அப்படி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இது வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். ரைட் கிளிக் பண்ணீங்கனாலே இன்சர்ட்னா புதுசா ஒரு சீட் வேணும் எனக்கு அப்படின்றப்ப இன்சர்ட் கொடுத்துக்கிடுவேன். இல்ல எனக்கு இந்த சீட் வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கிடுவேன், ரீநேம் பண்ணிக்கலாம். இப்ப சீட் ஒண்ணுன்னு இருக்கிறத வந்து எனக்கு வந்து அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மாத்தி வச்சுக்குவேன். இல்ல என்ன என்ன எனக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். மூவ்னா எப்படின்னா, இப்ப எனக்கு ஆர்டரா வேணும், இப்ப வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இன்னொருக்கு அடுத்து இருக்கு, அது அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அட்டெண்டன்ஸ் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், அட்டெண்டன்ஸ் வந்து சேலரி அப்படின்னு ஒரு இது இருக்கு, சீட் இருக்கு, அது பக்கத்துல வேணும் அப்படின்றப்ப நாங்க மூவ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணேன்னா எந்த இடத்துல லொகேஷன்ல வரும் அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நான் உங்களுக்கு ரஃபா சொல்லிக்கிறேன். அந்த எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அந்த இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரிதான் கலர் கோட் கொடுத்துக்கலாம். நம்ம இதுல போனோம்னா என்ன கலர்ல வேணும், இந்த ஒரு ஷீட் மட்டும் எனக்கு ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெட் கலர்ல இதை கிளிக் பண்ணோம்னா ரெட் கலர்ல இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தெரியுதா, ரெட் கலர்ல மாறிடுச்சு. மற்ற ஷீட்லாம் பாருங்க அந்த ஒயிட் கலர்ல இருக்கு. இது மாதிரி நான் பேசிக் தான் சொல்றேன், நான் உங்களுக்கு டீடைல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ரஃபா கோத்ரூ பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல சீட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இதுல யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இப்போ வந்து இப்போ டிஸ்பிளேல ஆகுற இவ்வளவுதான் இருக்கு. இது கீழே அடிக்க முடியாதான்னு கேட்டா அடிக்கலாம். எக்ஸல்ன்றது இந்த பெரிய லைனு, அது நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த அப்ப கீழே கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்களா, இதான் ஸ்க்ரோல் பார். இந்த சைட்ல இருக்கா ஒரு பார் மாதிரி இருக்கா, இந்த இதை அப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே அடுத்தடுத்து இருக்கும். நீங்க எவ்வளவு டேட்டா வேணாலும் கீழே கொண்டு அடிச்சுட்டே போய்கிட்டே இருக்கலாம். நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு சீட்லயே நம்ம நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்கு அதுல. அது வேணுன்ற அளவுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம். இதுதான் ஸ்க்ரோல் பார். இது கீழே கொண்டு வந்துட்டே இல்லைன்னா வந்துட்டே இருக்கும். இந்த டேட்டா ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இதே மாதிரி ஃபில் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இதுல ஃபுல்லா எக்ஸல்ல இருக்க பேசிக் ஸ்ட்ரக்சரு, மெனு, டேப்ஸ் இதெல்லாம் ஒரு மேப் மாதிரி பார்த்தோம். இதுல இருக்கிறது தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் இனி வர கிளாஸஸ்ல. இது இவ்வளவுதான், இதுதான் பேசிக். இதுதான் இருக்கு. இதான் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். எக்ஸல்ன்றது பெரிய விஷயம் அப்படிலாம் நினைக்கவே வேணாம். எக்ஸல்ன்றது ரொம்ப 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 ஈஸியான விஷயம். எக்ஸல் கண்டிப்பா கத்துக்கோங்க. எல்லா வேலைக்கும் நீங்க போனீங்கனாலே எக்ஸல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கம்பெனிலையும் எக்ஸல் கேட்கறாங்க, அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாருங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்க, நல்லா புரியும். அடுத்த கிளாஸ்ல எக்ஸல் எப்படி புதுசா கிரியேட் பண்றது, அது எப்படி சேவ் பண்றதுன்ற பத்தி நான் சொல்றேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.